அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பில் வேதியியல் பாடத்திற்காக நான் அனைவரையும் வரவேற்கின்றேன். வேதியியல்ல பகுதி 2 இரண்டாம் பாகத்தில் முதல் பாடமான அலோக சேர்மங்களை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். சென்ற வகுப்புகளில் என்ன படித்தோங்கிறத ஒன்று நினைவுபடுத்தி பார்க்கலாம். உங்களுடைய அறிவியல் குறிப்பேட்டை எடுத்து குறிப்புகளை எல்லாம் ஒன்று பாருங்கள். இந்த அலோக சேர்மங்களில் முதல்ல எடுத்துக்காட்டாக நம்ம படித்தது அமோனியா. இந்த அமோனியாவோட பண்புகள் என்ன, அமோனியாவின் உற்பத்தி என்ன, எவ்வாறு அமோனியாவின் உற்பத்தி செய்யப்படுகின்றது, அடுத்தது அதனுடைய உபயோகம் அப்படிங்கிறத முதல் வகுப்புலையும், அது முடிஞ்சு மீள் வினைகள் மீளா வினைகளுக்கான எடுத்துக்காட்டும், இந்த மீள் வினையில் சமநிலை வேதி சமநிலை கெமிக்கல் ஈக்விலிபிரியம் எவ்வாறு அடைகின்றது என்று பார்த்தோம். அடுத்ததான் லீ சாட்டிலியர் தத்துவம், அதாவது ஒரு வினையில் செறிவு, அதாவது அடர்த்தி, வெப்பம், அழுத்தம் இவற்றில் ஏதாவது ஒன்றில் மாற்றம் ஏற்படுத்தினால் மண்டலம் மாற்றி ஒரு புனரமைப்பை ஏற்படுத்தி வேதி சமநிலையை அடையுங்கிறத பற்றி படித்தோம். அதாவது இந்த வேதி சமநிலையில் அடர்த்தி, வெப்பம், அழுத்தம் உள்ள தாக்கங்கள் பற்றி படித்தோம். எடுத்துக்காட்டுகளோட வினைகள், இதில் நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் இணையும் போது அமோனியாவை கொடுக்கும்னு பார்த்தோம். விளைவு பொருள் மீண்டும் விடைபுரியும் பொருளாக மாறுவது எவ்வாறு என்றும், இந்த அழுத்தத்தில் வேறுபாடு ஏற்படும் போது மூலக்கூறுகளின் எண்ணிக்கையிலும் அதாவது பருமனில் உள்ள மாற்றத்தையும் நம்ம எடுத்துக்காட்டுகளுடன் படித்தோம். அப்போ அது சம்பந்தமாக 2 கேள்விகளையும் கூட உங்களுக்கு வீட்டு பாடமாக கொடுத்துருந்தேன். அப்போ அந்த கேள்விகளுக்கான பதிலெல்லாம் எழுதியிருப்பீங்க. அப்போ அதை எழுதும் போது அந்த கான்செப்ட் ஒன்றும் கூட அந்த கருத்துக்கள் நன்றாக புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் இந்த அமோனியா உற்பத்திக்கு அடுத்ததான் இந்த பாடத்தில் நமக்கு வர்றது சல்ஃபியூரிக் அமிலம். சல்ஃபியூரிக் அமிலம் இதனுடைய வேதி வாய்ப்பாடு H2SO4. நம்ம சோதனை சாலைகளில் இந்த சல்ஃபியூரிக் அமிலம் அதிக அளவில் உபயோகப்படுத்துறதை நம்ம பார்க்க முடியும். அதாவது சோதனை செய்யும் போது அடர் சல்ஃபியூரிக் அமிலமாகவும் நீர்த்த சல்ஃபியூரிக் அமிலமாகவும் உபயோகப்படுத்துகிறோம். அது மாத்திரம் அல்ல, நம்ம இந்த சல்ஃபியூரிக் அமிலம் தொழில்துறையில் நிறைய உபயோகம் படுத்துவதை நம்ம பார்க்க முடியுது. அதாவது இந்த சல்ஃபியூரிக் அமிலத்தை கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ், அதாவது அமிலங்களின் அரசன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதனுடைய பண்புகள் அந்த மாதிரி இருக்குது. இந்த ஒழுகுபடம் பார்க்கும்போது ஒழுகுபடத்தில் சல்ஃபியூரிக் அமிலத்தின் பயன்கள் நீர் நீக்குதல், ட்ரையிங் ஏஜென்ட், டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். வேதி உரங்களின் உற்பத்தி, கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ்னு உடைய மேனுஃபேக்சரிங், பெட்ரோலியம் சுத்திகரித்தல், ரிஃபைனிங் ஆஃப் பெட்ரோல், பெயிண்ட் உற்பத்தி, பெயிண்டோட மேனுஃபேக்சரிங், நாரிழை உற்பத்தி, பிளாஸ்டிக், வெடிபொருட்கள் உற்பத்தி, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், பிற வேதிப்பொருட்களின் உற்பத்தி, கெமிக்கல் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி எண்ணற்ற பயன்களை உடையதாக இந்த சல்ஃபியூரிக் அமிலம் விளங்குகின்றது. ஒரு நாட்டோடைய தொழிற்துறை எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கிறதுங்கிறத இந்த சல்ஃபியூரிக் அமிலத்தோட பயன்பாடு வச்சு ஒரு நாட்டோட தொழில்துறை வளர்ச்சியை அளவிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த அளவுக்கு இந்த சல்ஃபியூரிக் அமிலம் உபயோகப்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு தொழில்துறையில் அவங்க மேன்மை அடைஞ்சிருக்காங்கன்னு. A wealth of the nation is defined by using the king of chemicals, that is sulfuric acid. சல்ஃபியூரிக் அமிலத்தை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க தொழில்துறையில் வளர்ச்சி பெற்ற நாடாக திகழ்கிறார்கள்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த சல்ஃபியூரிக் அமிலத்தை அமிலங்களின் அரசன், கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ், எண்ணற்ற உபயோகங்கள் இந்த மாதிரி எல்லா துறைகள்லையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சல்ஃபியூரிக் அமிலத்தை வேதிப்பொருட்களின் அரசன், கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் என்று கூறுவதற்கு காரணம் இதனால் தான். சல்ஃபியூரிக் அமிலம் தொழில்துறையில் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சல்ஃபர் ஆக்சிஜனுடன் இணைந்து சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறுகின்றது. சல்ஃபர் டை ஆக்சைடு மீண்டும் உயர்ந்த வெப்பநிலையிலும்
வெனேடியம் பென்டாக்சைடு என்ற வினையூக்கியின் முன்னிலையிலும் சல்ஃபர் ட்ரையாக்சைடாக மாற்றப்படுகின்றது. இந்த அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தில் கரைக்கப்படுகிறது. சல்ஃபர் ட்ரையாக்சைடு அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தில் கரைக்கப்படும் பொழுது நமக்கு ஒளியம் H2S2O7 இந்த வேதி வினையை பார்க்கும்போது S+O2 அம்புக்குறியீடு SO2 SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு மீண்டும் ஆக்சிஜனுடன் இணைந்து வெனேடியம் பென்டாக்சைடு முன்னிலையில் 450 டிகிரி செல்சியஸில் சல்ஃபைட் ட்ரையாக்சைடாக மாற்றப்படுகிறது. சல்ஃபர் ட்ரையாக்சைடு SO3 அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தில் கரைக்கப்படும் பொழுது ஒளியம் H2S2O7 கிடைத்த விளைவு பொருள் ஒளியத்தை தண்ணீரில் கரைத்து சல்ஃபியூரிக் அமிலத்தை தயாரிக்கலாம். சல்ஃபர் ட்ரையாக்சைடு இரண்டாவது படி நிலையில் கிடைத்த சல்ஃபர் ட்ரையாக்சைடை நம்ம தண்ணீரில் கரைத்தாலும் சல்ஃபியூரிக் அமிலம் கிடைக்கும். இருப்பினும் சல்ஃபர் டை ஆக்சைடை நேரடியாக தண்ணீரில் கரைப்பது இல்லை. எதனால்னா சல்ஃபர் ட்ரையாக்சைடு தண்ணீரில் கரையும் போது வெப்ப உமிழ்வினை ஆகும். அப்போ இந்த வேதி வினையில உருவான தொடக்கத்தில் உருவான அந்த சல்ஃபியூரிக் அமிலம் பனித்துளி போல, அதாவது இந்த ஸ்மாக் போல உருவாகுது. பனித்துளிகள் போல உருவாகுது. அப்போ இந்த அதாவது முதல்ல தோன்றிய அந்த சல்ஃபியூரிக் அமிலம் பனித்துளி கட்டிகள் போல உருவாகின்றது. அப்போ இதனால என்ன ஆகுதுன்னா தொடர்ச்சியான கரைதல் ஏற்படுகின்றது. அதனால் தான் சல்ஃபர் ட்ரையாக்சைடை தண்ணீரில் கரைப்பதை தவிர்க்கின்றோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், சல்ஃபியூரிக் ட்ரையாக்சைடை ஒளியமாக மாற்றி ஒளியத்தை சல்ஃபியூரிக் அமிலமாக மாற்றுகின்றோம். இவ்வாறு 3 படிகளில் 3 ஸ்டெப்ஸ் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் தயாரிப்பதற்கான தொழில்துறையில் தயாரிக்கும் முறையில் ஈடுபட்டிருக்கு. சல்ஃபர் ஆக்சிஜனுடன் இணைந்து சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிஜன் வெனேடியம் பென்டாக்சைடு முன்னிலையில் இது சல்ஃபர் ட்ரையாக்சைடாக மாற்றப்பட்டு சல்ஃபர் ட்ரையாக்சைடு சல்ஃபியூரிக் அமிலம் கொண்டு கரைத்து ஒளியமாக மாற்றப்படுகின்றது. ஒளியத்தை மீண்டும் நாம் சல்ஃபியூரிக் அமிலமாக மாற்றுகின்றோம். அப்போது இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு தண்ணீரில் கரைப்பதை தவிர்ப்பது எதனால்னா அங்கே ஒரு ஸ்மாக் போல சல்ஃபர் சிறிய துகள்களாக பனித்துகள்களாக அது மாற்றமடைந்து மீண்டும் அது கரைதலுக்கு உட்படுவதனால் அதை நாம் தவிர்க்கின்றோம். இந்த ஒழுகு படத்தில் பார்க்கும்போது சல்ஃபர் ஆக்சிஜனுடன் இணைந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, அடுத்தது ஆக்சிஜனுடன் இணையும் பொழுது சல்ஃபர் ட்ரையாக்சைடாக மாறுகின்றது. அடர் சல்ஃபியூரிக் அமிலம் கொண்டு அது ஒளியமாக மாற்றுகின்றோம். ஒளியத்திலிருந்து தண்ணீரில் கரைத்து மீண்டும் அது சல்ஃபியூரிக் அமிலமாக மாற்றுகின்றோம்.
இந்த சல்ஃபியூரிக் அமிலத்தோட சல்ஃபியூரிக் ஆசிடோட இயற்பியல் பண்புகள் அப்படின்னா இது நிறமில்லை, பாகுத்தன்மை அதாவது விஸ்கோசிட்டி என்பது அதிகமாக இருக்கின்றது, தீவிரமாக அழிக்கும் தன்மை உடையது, தண்ணீரை விட அடர்த்தி கூடியது, தண்ணீரில் கரைகின்றது. அதனால தான் இந்த அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தை நீர்த்த சல்ஃபியூரிக் அமிலமாக நம்ம மாற்றுவோம். அதாவது ஒரு சோதனை வேதி பண்புகள் இதெல்லாம் இதனுடைய இயற்பியல் பண்புகள். இயற்பியல் பண்புகள் என்னன்னா நிறமில்லை, விஸ்கோசிட்டி பாகுத்தன்மை கூடுதல், தீவிரமாக அழிக்கும் தன்மையுடையது, தண்ணீரில் விட அடர்த்தி அதிகம், தண்ணீரில் கரையும் திறன் உள்ளது. வேதி பண்புகள் படிக்கிறதுக்காக ஒரு சோதனை குழாய் எடுத்து அதில் 5 ml சல்ஃபியூரிக் அமிலத்தை அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தை எடுக்கிறோம். அதனோட அடிப்பாகத்தை தொட்டு போகும்போது நம்மளுக்கு ஒரு சூடு, ஒரு வெப்பத்தை நாம் உணர்கின்றோம். இது வெப்ப உமிழ்வினை. அதாவது 5 ml சல்ஃபியூரிக் அமிலத்தோட ஒரு சிறிதளவு தண்ணீர் சேர்த்தும் பொழுது அங்கு அந்த கொதிகுழாய் ஒரு வெப்பத்தை வெளிவிடுகின்றது, வெப்பத்தை நாம் உணர முடிகின்றது. அப்போ அது வெப்ப உமிழ் வினையா வெப்பம் கொள்வினையா? அங்கு வெப்ப உமிழ் வினை. சல்ஃபியூரிக் அமிலத்தின் நீர்த்த கரைசல் உருவாகும் போது தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சமாக அமிலம் சேர்த்தவும், அதாவது அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தை நம்ம நீர்த்த சல்ஃபியூரிக் அமிலமாக மாற்றணும்னா தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதளவாக சல்ஃபியூரிக் அமிலத்தை சேர்க்க வேண்டும். அல்லாது சல்ஃபியூரிக் அமிலம் உள்ள பாத்திரத்தில் அல்லது ஒரு குடுவையில் நம்ம தண்ணீரை சேர்த்தக்கூடாது. தண்ணீரினுள் சிறிது சிறிது அளவில் சல்ஃபியூரிக் அமிலத்தை சேர்க்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு வெப்ப உமிழ்வினை. அவ்வாறு நாம் சல்ஃபியூரிக் அமிலத்தினுள் தண்ணீரை சேர்த்தும் பொழுது அது வெளிவருவதற்காகவும் நமது கைகளிலும் தோள்களிலும் வெப்ப கொப்பளங்களை உண்டாக்க வாய்ப்பு உள்ளது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டை தவிர்க்க வேண்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணீருக்குள் சிறிது சிறிதான அளவில் நம்ம சல்ஃபியூரிக் அமிலத்தை ஆட் பண்ணி அதை கலக்கி ஒரு கோல் வைத்து கிளாஸ் ராடை வச்சு நம்ம அதை என்ன பண்ணிட்டு இருக்கோம், கலக்கி நீர்த்த அமிலமாக மாற்றுகின்றோம். அடுத்ததா இதுக்கு சல்ஃபியூரிக் அமிலத்திற்கு நீர் நீக்கும் பண்பு, அதாவது டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், ட்ரையிங் ஏஜென்ட்னு சொல்லலாம். ஒரு சிற்றகலில் சிறிதளவு சர்க்கரை எடுக்கவும். சர்க்கரையுடைய வேதி வாய்ப்பாடு C12H22O11. அப்போ இந்த அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தை அதில் சேர்த்தும் பொழுது சர்க்கரையில் உள்ள கார்பன் C12 என்பது கார்பனாகவும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து தண்ணீராக வெளியில் ஏற்றப்படுகின்றது. சர்க்கரை C12H22O11 அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தில் வினை புரியும் பொழுது கார்பனாகவும் தண்ணீராகவும் மாறுவதை இங்கு நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்ததான் நம்ம இந்த கேள்விகளுக்கான பதில் தரலாம். சர்க்கரையில் அடங்கியுள்ள தனிமங்கள் என்ன? சர்க்கரையோட வேதி வாய்ப்பாடு என்னன்னு படித்தோம், C12H22O11. அப்போ சர்க்கரையில் உள்ள அடங்கியுள்ள தனிமங்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். உருவான விளைவுப் பொருள்களின் கருமை நிறப்பொருள் எது? கார்பன். சர்க்கரையில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இடையே உள்ள விகிதம் என்ன? சர்க்கரையில விகிதம், அதாவது எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது H22O11, விகிதம்னு சொல்லும் போது 2:1.
சர்க்கரையில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆகிய தனிமங்களை தண்ணீரில் காணப்படும் விகிதத்தின் அடிப்படையில் உட்கிரகித்த பொருள் எது? உட்கிரகித்த பொருள் எது? தண்ணீரிலும் 2:1. பொருட்களின் வேதி முறைப்படி இணைந்துள்ள தண்ணீரை அல்லது பொருட்களில் உள்ள ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தண்ணீரில் அதே விகிதத்தில் உட்கிரகிக்க அடர் சல்ஃபியூரிக் அமிலத்திற்கு இயலும். அதனால் இதன் செயல்பாட்டை நீர் நீக்குதல் ஆகும். அதாவது அடர் சல்ஃபியூரிக் அமிலம் ஆற்றல் வாய்ந்ததும் அதை ஒரு நீர் நீக்கியாகவும் நாம் உபயோகப்படுத்த முடியும். நீர் நீக்குதல் என்றால் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அப்போ சல்ஃபியூரிக் அமிலத்திற்கு நீர் அகற்றும் தன்மை உள்ளது. அதாவது நீர் நீக்கியாக டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக நாம் அதை உபயோகப்படுத்தலாம். அடுத்ததான் இந்த அட்டவணையில் பாருங்க, பருத்தி துணையில் அடர்த்தி சல்ஃபியூரிக் அமிலம் அடர் சல்ஃபியூரிக் அமிலம் ஊற்றப்படுகின்றது. அப்போ பருத்தியில் அடர் சல்ஃபியூரிக் அமிலம் ஊற்றப்படும் போது அதில் கார்பன் இருக்கு. அந்த பருத்தி என்பது செல்லுலோஸ், கார்பனின் வடிவம். அப்போ சல்ஃபியூரிக் அமிலம் சேர்த்தும் போது அங்கே என்ன ஆகும்? சர்க்கரையில் நடந்த அதே வேதிவினை இங்கு நடைபெறுகின்றது. அப்போ இதற்கான பதில உங்களுடைய நோட்புக்கில் இந்த அட்டவணையை பூர்த்தி பண்ணி வைங்க. சிறிய பீக்கரில் எடுத்த குளுக்கோஸில் சல்ஃபியூரிக் அமிலம் ஊற்றப்படுகின்றது. குளுக்கோஸ் என்பது சர்க்கரையின் வேறொரு வடிவம். இங்கே சுக்ரோஸ், அதாவது சர்க்கரை எப்படி கார்பனாக மாற்றப்பட்டதோ அதுபோல குளுக்கோஸும் என்னவாக மாறுகின்றது? கார்பனாக மாறுகின்றது. சிற்றகளில் எடுத்த காப்பர் சல்வேட் படிகத்தில் அடர் சல்ஃபியூரிக் அமிலம் துளி துளியாக சேர்க்கப்படுகின்றது. இங்கு என்ன பண்பு? சல்ஃபியூரிக் அமிலத்திற்கு நீர் நீக்கும் தன்மை உடையது. இந்த காப்பர் சல்ஃபேட் என்பது ஒரு நீல நிற படிகங்கள் ஆகும். நீல நிற படிகங்களாக காணப்படுகின்றது. இந்த சல்ஃபியூரிக் அமிலத்தை அங்கு சேர்க்கும் போது இது ஒரு நீர் அகற்றும் ஏஜென்ட்டாக, அதாவது டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக அங்கு நீரை அது அகற்றுகின்றது. அதனால் காப்பர் சல்ஃபேட்டின் நீல நிறத்தில் மாற்றமடைந்து அது வெண்மையாகின்றது. அவ்வாறு இது டீஹைட்ரேட்டிங் சல்ஃபியூரிக் அமிலம் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக அது நீடுது. ஒரு பொருளில் உள்ள ஈரத்தன்மையை உறிஞ்சி எடுக்கும் திறனுடைய பொருட்களே உலர்த்திகள், ட்ரையிங் ஏஜென்ட்ஸ். ஒரு பொருளில் உள்ள ஈரத்தன்மையை உறிஞ்செடுக்கும் திறனுடைய பொருட்கள் உலர்த்திகள், ட்ரையிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்போது இந்த குளோரின், சல்ஃபர் டை ஆக்சைடு, ஹைட்ரோக்ளோரின் ஆகிய வாயுக்கள் உற்பத்தி செய்யும் பொழுது சல்ஃபியூரிக் அமிலம் உலர்த்தியாக பயன்படுத்துகின்றது. அப்போ இங்கே உலர்த்தியாக பயன்படுத்தும் பொழுது நாம் அங்கு முதலில் அமோனியா தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்வதை பார்த்தோம். சுண்ணாம்பு, கால்சியம் ஆக்சைடை உலர்த்தும் கோபுரத்தில் எடுத்தோம். எதனால் சல்ஃபியூரிக் அமிலத்தை அங்கு உலர்த்தியாக பயன்படுத்தவில்லை? ஒன்று யோசிச்சு பாருங்க. நம்ம இப்போ என்ன படித்தோம்? சல்ஃபியூரிக் அமிலம் உலர்த்தி, ட்ரையிங் ஏஜென்ட், நீரை அகற்றுவது, ட்ரையிங் ஏஜென்ட், டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், நீரை அகற்றுவதுன்னு படித்தோம். அப்போ அங்கே கால்சியம் சுண்ணாம்பு வச்சு அந்த அமோனியாவில் இருக்கிற ஈரம் தண்ணீரை உறிஞ்சி எடுத்தோம் இல்லையா? அது மாதிரி நம்ம ஏன் சல்ஃபியூரிக் அமிலத்தை அங்கே உபயோகப்படுத்தலை? ஆமாம், குட். அமோனியா என்பது காரப்பண்பை உடையது. அமிலம், சல்ஃபியூரிக் அமிலம் அமிலத்தன்மையை உடையது. அங்கு அமிலத்தை சேர்த்தினால் காரம் அமிலத்துடன் சேர்ந்து அங்கு ஒரு வேதிவினை நடுநிலையாக்கல் ஆகுது. அதனால நம்ம அங்க சல்ஃபியூரிக் அமிலத்தை உபயோகப்படுத்துவதில்லை. சுண்ணாம்பு, கால்சியம் ஆக்சைடு எடுக்கும் பொழுது அங்கு அது தண்ணீரை உறிஞ்சி எடுக்கின்றது. அதனால்தான் சல்ஃபியூரிக் அமிலத்தை நாம் உலர்த்தியாக அமோனியாவை உற்பத்தி செய்யும் பொழுது உபயோகப்படுத்துவதில்லை. உப்புகளுடன் நடைபெறும் வேதிவினை. இந்த சல்ஃபியூரிக் அமிலம் உப்பு, சோடியம் குளோரைடு, NaCl கூட்டல் சல்ஃபியூரிக் அமிலம் ஒரு அம்புக்குறியிடும் போது இந்த சோடியம் குளோரைடு சோடியம் பைசல்ஃபைட்டாக மாறுகின்றது. ஹைட்ரஜன் குளோரைடுடன் இணைந்து ஹைட்ரஜன் குளோரைடாக மாற்றப்படுகின்றது. பொட்டாசியம் நைட்ரேட் KNO3 சல்ஃபியூரிக் அமிலத்துடன் வினைபுரியும் பொழுது HNO3 ஆகவும், K
HSO3 ஆகவும் மாற்றப்படுகின்றது. ஆவியாகும் தன்மையுடைய அமிலங்கள் அவற்றினுடைய உப்புகளிலிருந்து சல்ஃபியூரிக் அமிலத்தில் இடப்பெயர்ச்சி செய்ய முடியும். ஹைட்ரோகுளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம் போன்ற அமிலங்களை இந்த முறையை பயன்படுத்தி நாம் உற்பத்தி செய்யலாம். அடுத்ததான் இந்த சல்ஃபியூரிக் அமிலத்திற்கு ஆக்சிஜன் ஏற்ற பண்பு உடையது. அடர் சல்ஃபியூரிக் அமிலம் உலோகங்களுடனும் அலோகங்களுடன் வினைபுரிந்து ஆக்சிஜன் ஏற்றம் அடைகின்றது. ஒரு சோதனை குழாயில் சிறிதளவு கார்பன் எடுக்கின்றோம். கார்பனுடன் சல்ஃபியூரிக் அமிலம் வினைபுரியும் பொழுது கார்பன் டை ஆக்சைடாகவும் தண்ணீராகவும் சல்ஃபர் டை ஆக்சைடாகவும் மாற்றப்படுகின்றது. அப்போ இந்த வேதி சமன்பாட்டை பாருங்க. கார்பன் கூட்டல் சல்ஃபியூரிக் அமிலம், கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, தண்ணீர், இந்த மூலக்கூறுகளை எல்லாம் விளைவு பொருளாக தருது. தனிம கார்பனின் ஆக்சிஜன் ஏற்ற நிலை எவ்வளவு? தனிமம் ஒரு தனிமமாக இருக்கும்போது அதன் ஆக்சிஜன் ஏற்ற நிலை என்னது? ஆமாம், 0, 0ன்னு நம்ம படிச்சிருக்கோம். கார்பன் டை ஆக்சைடில் உள்ள கார்பனுக்கு எத்தனை? கார்பனோட இணைதிறன் இங்க 4. இந்த வேதி வினையில் கார்பனுக்கு ஆக்சிஜன் ஏற்றமா ஆக்சிஜன் ஒடுக்குமா? கார்பன் 0லிருந்து 4 ஆக மாற்றப்படுகின்றது. அப்போ ஆக்சிஜன் ஏற்றம். ஆக்சிஜன் ஏற்றி இங்கு சல்ஃபியூரிக் அமிலம். அடர் சல்ஃபியூரிக் அமிலம் காப்பருடன் இணையும் பொழுது காப்பர் Cu, அடர் சல்ஃபியூரிக் அமிலம் H2SO4, காப்பர் சல்ஃபேட் ஆகவும் சல்ஃபர் டை ஆக்சைடாகவும் H2O ஆகவும் மாறுகின்றது. இங்கு காப்பர் தனிமம் அதனுடைய ஆக்சிஜன் ஏற்ற எண் 0, 0. காப்பர் சல்ஃபேட்டாக மாறும்போது அதனுடைய ஆக்சிஜன் ஏற்றம் அதாவது Cu+2 என்ற நிலை, ஆக்சிஜன் ஏற்ற எண் +2 ஆகின்றது. அப்போ 0, 0லிருந்து +2 ஆகின்றது. அப்போ ஆக்சிஜன் ஏற்றம். இங்கு காப்பருக்கு ஆக்சிஜன் ஏற்றம். தனிமம் காப்பர் சல்ஃபேட்டில் உள்ள காப்பரின் ஆக்சிஜன் ஏற்ற நிலை +2. அப்போ அங்கே என்ன ஆகின்றது? கூடுகின்றது. ஆக்சிஜன் ஏற்ற எண் கூடுகின்றது. அதனால் இது ஆக்சிஜன் ஏற்றம். இந்த வினையில் ஆக்சிஜன் ஏற்றி காப்பர் சல்ஃபேட்டாக மாறும்போது ஆக்சிஜன் ஏற்றியாக செயல்படுவது யாரு? சல்ஃபியூரிக் அமிலம். இவ்வாறு சல்ஃபியூரிக் அமிலத்திற்கு ஆக்சிஜன் ஏற்றி ஆக செயல்படும் பண்பு உள்ளது. அடுத்ததான் சல்ஃபேட் உப்புக்களை கண்டறியும் முறை. இந்த சல்ஃபேட் உப்புக்களை எவ்வாறு கண்டறிவது? ஒரு சோதனை குழாயில் சிறிதளவு சோடியம் சல்ஃபேட் கரைசலை எடுக்கிறாங்க. சோடியம் சல்ஃபேட்டுக்கான வேதி வாய்ப்பாடு Na2SO4. அதனோட இந்த பேரியம் குளோரைடு சேர்த்தும் போது பேரியம் குளோரைடுக்கான வேதி வாய்ப்பாடு BaCl2. சோடியம் பேரியம் குளோரைடுடன் இணையும் பொழுது சோடியம் சல்ஃபேட் பேரியம் சல்ஃபேட்டாகவும் சோடியம் குளோரைடாகவும் மாறுகின்றது. இங்கு ஒரு வெண்மை நிற வீழ்படிவு உருவாகின்றது. அது பேரியம் சல்ஃபேட் ஆகும். சோடியம் சல்ஃபேட் நிறமில்லாத ஒரு கரைசல், பேரியம் குளோரைடும் நிறமில்லாத ஒரு கரைசல். இது ரெண்டையும் அந்த சோதனை குழாயில் சேர்த்தும் போது பேரியம் சல்ஃபேட் ஒரு வெண்மை வீழ்படிவு உருவாவதை நாம் பார்க்கின்றோம். இந்த வெண்மை வீழ்படிவு பேரியம் சல்ஃபேட். விளைவு பொருட்களில் தண்ணீரில் கரைகின்ற பொருள் எது? இங்கு விளைவு பொருட்கள் என்னெல்லாம் இருக்கு? பேரியம் சல்ஃபேட்டும் சோடியம் குளோரைடும். சோடியம் குளோரைடு என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆமாம், நம்ம சமைக்கிறதுக்காக உதவுற உப்பு, சமையல் உப்பு, அதுதான் சோடியம் குளோரைடு. அந்த சோடியம் குளோரைடு தண்ணீரில் கரைஞ்சு போகுமா? கரையும். அப்போ தண்ணீரில் கரையும் திறன் எதற்கு? சோடியம் குளோரைடு. வெண்ணிற வீழ்படிவு எது? பேரியம் சல்ஃபேட். நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சேர்த்தும் போது வெண்ணிற வீழ்படிவு என்ன ஆகும்? நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சேர்த்தும் போது வெண்ணிற வீழ்படிவு அதில் கரைந்து விடும். அப்போ இங்க இருக்கிற அட்டவணையில் பாருங்க, மெக்னீசியம் சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட், சல்ஃபேட் உப்புக்களை தந்திருக்காங்க. இதை பேரியம் குளோரைடோட சேர்த்தும் போது அங்கு பேரியம் சல்ஃபேட்டுடன் இணைந்து பேரியம் சல்ஃபேட் என்ற வெண்மை வீழ்வடிவை உருவாக்கும். அது நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்
அமிலம் சேர்த்தும் பொழுது அந்த வெண்மை வீழ்படிவு கரைந்து விடுகின்றது. இதே போன்று ஜிங்க் சல்ஃபேட்டிலும் பேரியம் குளோரைடு சேர்த்தும் போது பேரியம் சல்ஃபேட் என்ற வெண்மை வீழ்வடிவு உருவாகின்றது. அதனுடன் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சேர்த்தும் போது BaSO4 என்ற வெண்மை வீழ்படிவு கரைந்து விடுகின்றது. அப்போ இந்த வீடியோவை பாருங்க. சல்ஃபேட் உப்புக்களை கண்டறியும் முறை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உப்பு சல்ஃபேட்டா என்பதை எவ்வாறு கண்டறியலாம்? ஒரு சோதனை குழாயில் ஆய்வு செய்ய வேண்டிய உப்பு கரைசலை எடுக்கவும். அதில் சிறிதளவு பேரியம் குளோரைடு கரைசலை சேர்க்கவும். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது என்ன? இந்த வெண்ணிற வீழ்படிவு பேரியம் சல்ஃபேட் ஆகும். இதில் சிறிதளவு அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சேர்க்கவும். வீழ்படிவு கரைவதில்லை, ஆகையால் இந்த உப்பு சல்ஃபேட் ஆகும். சோடியம் சல்ஃபேட் என்ற கரைசல் நிறமற்றது, பேரியம் குளோரைடும் நிறமற்றது. இந்த ரெண்டு கரைசலையும் நம்ம கலக்கும் போது சேர்த்தும் போது பேரியம் சல்ஃபேட் என்ற வெண்மை வீழ்படிவு தோன்றுகின்றது. இந்த வெண்மை வீழ்படிவோடு சேர்ந்து இனியொரு விளைவு பொருள் என்பது NaCl. சல்ஃபேட் உப்புக்கள் பேரியம் குளோரைடுடன் வினைபுரிந்து வெண்மை நிறமுள்ள பேரியம் சல்ஃபேட் என்ற வீழ்படிவு தோன்றும். இது நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் கரைவதில்லை. நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் கரைவதில்லை. இவ்வாறு சல்ஃபியூரிக் அமிலத்தின் பண்புகள், அதன் உற்பத்தி, அதன் பயன்பாடு, எண்ணற்ற பயன்பாடை கொண்ட இந்த சல்ஃபியூரிக் அமிலத்தை கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு நாட்டோட தொழில்துறை வளர்ச்சி என்பது சல்ஃபியூரிக் அமிலத்தின் உற்பத்தி, அதனுடைய பயன்பாடு பொறுத்து அதனை ஒரு அளவுகோலாக எடுக்கின்றார்கள். இந்த அளவு சல்ஃபியூரிக் அமிலம் எண்ணற்ற உபயோகம் பயனுள்ளதாக இருக்கின்றது. அதே மாதிரி அந்த சல்ஃபியூரிக் அமிலத்தோட பண்புகள் என்னெல்லாம் பார்த்தோம். நீர் நீக்கி, அதாவது ட்ரையிங் ஏஜென்ட், டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஆகவும், அது எவ்வாறு சல்ஃபேட் உப்புகளை அதாவது இடப்பெயர்ச்சி செய்கின்றதுன்ற வேதி வினையையும் பார்த்தோம். அடுத்ததா இந்த பேரியம் சல்ஃபேட் என்ற வெண்மை வீழ்படிவு பேரியம் குளோரைடு கரைசலுடன் சேரும்போது பேரியம் சல்ஃபேட் என்ற வெண்மை வீழ்படிவு உருவாக்குவதையும் பார்த்தோம். அடுத்ததா இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுடைய அறிவியல் குறிப்பேட்டில் எழுதுவீங்க. தொடுமுறை வழியாக சல்ஃபியூரிக் அமிலம் தயாரிக்கின்ற பல்வேறு நிலைகளில் ஒன்றின் வேதி சமன்பாடு தரப்பட்டுள்ளது. இவ்வினையின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள காரணிகளின் தாக்கம் எவ்வாறு என்று கண்டுபிடிக்கவும். சல்ஃபர் டை ஆக்சைடு கூட்டல் ஆக்சிஜன், சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு பிளஸ் வெப்பம். ஆக்சிஜனின் அளவு அதிகரிக்கப்படுகின்றது. அடுத்ததா அழுத்தம் அதிகரிக்கப்படுகின்றது. வினையூக்கி வெனேடியம் பென்டாக்சைடு சேர்க்கப்படுகின்றது. அப்போ இதனுடைய ஒவ்வொன்றுடைய செயல்பாடு அங்கே அந்த வினையில் என்ன நடக்குதுங்கிறத எழுதணும். சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு நீக்கம் செய்யப்படுகின்றது. அப்போது அங்கே வேதிவினை எவ்வாறு இருக்கும்? இந்த கேள்விகளுக்கான பதிலை உங்களுடைய அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வைங்க. அடுத்ததான் சோதனை சாலையில் அமோனியா தயாரிக்கும் போது உலர்த்தியாக கால்சியம் ஆக்சைடு பயன்படுத்தப்படுகின்றது. கால்சியம் ஆக்சைடிற்கு பதிலாக அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தை உலர்த்தியாக பயன்படுத்தலாமா? விடையை எழுதவும். அடுத்ததா சல்ஃபியூரிக் அமிலத்தின் எப்பண்பு இங்கு தரப்பட்டுள்ள சூழ்நிலையில் வெளிப்படுத்துகின்றது என்பதை எழுதவும். குளோரின் தயாரிக்கும் போது வாயு அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தின் வழியாக கடத்தி விடப்படுகின்றது. அப்போ அந்த சல்ஃபியூரிக் அமிலத்தோட எந்த பண்பு இங்கு செயல்படுகின்றது? வாயு குளோரின் தயாரிக்கும் போது குளோரின் வாயு அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தின் வழியாக கடத்தி விடப்படுகின்றது. அடுத்ததான் மரத்தால் செய்யப்பட்ட பெட்டிகளில் அடர் சல்ஃபியூரிக் அமிலம் விழுகின்ற பகுதி கரிந்து போவதாக நாம் காண்பதுண்டு. அப்போ இது ரெண்டிலையும் நடக்கின்ற சல்ஃபியூரிக் அமிலத்தோட வேதி பண்புகள் என்னவென்று உங்களுடைய நோட்புக்கில் எழுதி வைங்க. உங்களுடைய ஆசிரியர் எடுத்து கொடுத்து அதைய சரி பார்த்து கொள்ளவும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.